தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுரக்காய் மோர் குழம்பு. இது வந்து நீர் பூசணிக்காயிலையும் செய்யலாம், சுரக்காயிலையும் செய்யலாம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: ஒரு சின்னதாக ஒரு சுரக்காய், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இது நீங்கள் வறுத்துக்கலாம், இல்லை பச்சையாக இருந்தாலும் ஓகே. இது வந்து ஒரு குட்டியோண்டு தேங்காய் பீஸ், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு ஃபுல் இது எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.5 ஸ்பூன் அரிசி, அப்புறம் 1.5 ஸ்பூன் துவரம் பருப்பு. இதை வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போது அடுத்தது வந்து இந்த மோர் வந்து இதுதான் இம்பார்ட்டண்டான டிஷ், இது கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு 2, உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு வேண்டியது இல்லைங்களா? கடலைப்பருப்பு சரி. இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய்மா, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வணங்க விட்டுருங்க. இப்போது அரிஞ்சு வச்ச சுரக்காயை போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வணங்குறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம். இப்போ இது இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தனியாக கருவேப்பிலை போட்டோம், இப்போ அரைக்கிறதுக்கு தனியாக கருவேப்பிலை போடுவோம். இது எல்லாத்தையும், அதாவது இது பருப்பு, அரிசி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் வணங்குற டைம்லேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சுரக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக போட்டுக்குங்க. அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இதுக்குள்ளே போட்டால் கொஞ்சம் காய் நல்லா வேகுங்களாம், அதனால் அம்மா வந்து இதுக்குள்ளேயே உப்பு போட்டாங்க. சுரக்காய் வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ இங்கே நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மோரை ஊற்றுனீங்கன்னா உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை சுரக்காய் நல்லா வேகலை அப்படின்னா மோரில் பொத்தி கொதிக்க விடக்கூடாது, அதனால் முன்னாடியே நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் நீர் பூசணிக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். இப்போதைக்கு இது சுரக்காய் மோர் குழம்பு. நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம், மோரையும் ஊற்றிடலாம். உப்பு பார்த்து அடுப்பு அணைச்சிடலாங்களா? கொதிக்க விடணும். சரி, எவ்வளோ நேரம்? ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா விடணும் இல்லைங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆமாம். கொடுங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் கொத்தமல்லி தலையை போட்டு நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அப்புறமேட்டு நீங்கள் கொத்தமல்லி தலை போடலாம். கரெக்டாக இருக்குங்க, கொஞ்சம் காரம் நல்லா இருக்குது. நமக்கு இந்த ரெசிபி செஞ்சு காட்டினேன் ராஜலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். எங்கள் அம்மா இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, ரொம்ப நேரம் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கலாங்க. மோர் ஊற்றி ஒரு 3 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். சுவையான மோர் குழம்பு தயார். நன்றி, வணக்கம்.